வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துக்கலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்தபடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களே வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து இந்த வேல்யூஸ் தான் வந்திருக்கும். இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனதர் இதை நீங்க எப்படி பார்த்துருப்பீங்க, ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து கீழே விழுந்தவர் நேரா ஒரு சப்போர்ட்டு, எகெயின் ரெண்டாவது சப்போர்ட்டு. ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போன ப்ரீமியம் கடைசி வரைக்கும் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணீங்கன்னா தெரியும். பார்ப்போம். இதுதான் பெரிய வால்யூமோட நெகட்டிவாக கீழே விழுந்தாரு. இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்திருக்கும். இதை நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ல பார்த்துடலாங்க. சரிங்களா? மார்க்கெட்டு நம்ம நியூஸ் பேஸ்டு எப்பவும் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். நியூஸ் நெகட்டிவாக இருந்ததுனால நமக்கு இன்னைக்கு பெரிய இம்பேக்ட் கொடுத்த மாதிரி காமிக்கிறாங்க. சரி, பார்ப்போம் அது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறது நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஓகே, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,000 கால் 158 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்கும்னு காமிச்சிருப்பேன். இதே பார்த்தீங்கன்னா 26,100 புட்டு, இதில் ரெண்டில் யார் 158ல சஸ்டெயின் ஆகுறாங்களோ மார்க்கெட் அவங்க சைடு போயிருக்கும். இந்த வேல்யூஸ் உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்தே புட்டு தான் மேலே போனாரு. ஃபுல் டார்கெட்டுக்கு ஒரு பாயிண்ட் கீழே இருக்கும்போது அடிச்சுட்டு கீழே வந்துட்டாரு. அதர்வைஸ் கால் பெருசா எந்திரிக்கவே இல்லை. இந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் கொடுக்குறாங்க. ஆனா இந்த 132க்கு மேல போக முடியல. அப்படியே அதுல ஃபர்தரா திருப்பி ஃபைனல் சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டாரு. அது என்னதான் வந்தாலும் இந்த ஃபைனல் சப்போர்ட்டுக்கு திருப்பி ஆனா மேல போகுது. சரி, ஓகே, அது நம்ம இது அவ்வளவுதான். இதுக்கு மேல இது எடுக்க முடியாது. பட் இங்கெல்லாம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம முயற்சி பண்ணணும். சரிங்களா? அது நம்மகிட்ட படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எப்படி ட்ரேடா இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அதே போல சென்செக்ஸ் வேல்யூ பார்த்துடலாங்க. சென்செக்ஸுக்கு இன்னைக்கு மார்னிங் லெவல்ஸ் போட்டிருந்தேன். இன்னைக்கு எக்ஸ்பைரிங் கூட. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி தான் இன்னைக்கு. நம்ம பசங்க எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். நான் வேல்யூஸோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு கரெக்டா அந்த ஓப்பன் பிரைஸ்ல, அதாவது இந்த இடத்துல நீங்க எடுக்கலைன்னா கூட இந்த ஓப்பன் பிரைஸ்ல ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது நீங்க தாராளமா புட்டை எடுத்துருந்தீங்க அப்படின்னா கிராஜுவலான ஒரு ப்ரீமியம் இன்னைக்கு நல்லா கிடைச்சிருக்கும். ஆனா ஹை வாலட்டிலிட்டி ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கால் புட்டு மார்னிங்கே நிஃப்டி அளவுக்கு இல்லைனாலும் இங்க 242ல இருந்து எடுத்துட்டு போய் அழகா சப்போர்ட் கொடுத்தது. 84,700 காலும் 900 புட்டு எடுத்திருப்பேன். இதுல யார் ஒருத்தங்க 242க்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு ஃபுல் டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் 242ல இருந்து எடுத்தவர் ஃபுல் டார்கெட் இவரும் தொட முடியாம கீழே விழுந்தாரு. அப்படியே விழுந்தாலும் எகெயின் இந்த விலையில திரும்பி இருப்பார். ஸோ இதெல்லாம் ஏன் திரும்பினாரு அப்படிங்கிற விட உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அதே மாதிரி இங்க நான் ஒரு பிரைஸ் 49 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் கொடுத்துருப்பேன். இதுக்கு பேரு 02 ஹீரோ கால்னுடைய நம்பர். இந்த நம்பர்ல நீங்க எப்படி ட்ரேடா இனிஷியேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த விலை வந்தா வாங்குங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த விலை இம்பாக்ட் பண்ணிருப்பாரு. இந்த விலைய போற ட்ரெண்ட்ல தான் நீங்க பிடிச்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 84,500 புட்டு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கால் நல்ல அருமையான புல் பேக் கொடுத்தாங்க. லாஸ்ட் வேல்யூல இருந்து கரெக்டா ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்ல டீசென்டான ப்ராஃபிட் இதெல்லாம். ஸோ அதர்வைஸ் அங்கிருந்து நேரா மார்க்கெட் ஃபால். ஓகே, இதே நான் இந்த 02 ஹீரோ காலை எப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 500 புட்டா பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த 49 அப்படிங்கிற வேல்யூ எவ்வளவு அழகா வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த 49க்கு இது 49 சப்போர்ட் எடுத்த வேல்யூ. எத்தனை டைம் வந்தாலும் அந்த 49ல போயிருப்பாரு. 49ல இருந்து 104, அதாவது 104ங்கிறது நம்மளுடைய லாஸ்ட் சப்போர்ட் வேல்யூ. இந்த லாஸ்ட் சப்போர்ட் வேல்யூ கூட, ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது இந்த விலைக்கு மட்டுமல்ல,
எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து போட்டீங்கனாலும் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ஒரு கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா இங்க 49ல மட்டும் வந்தா 104, 49 வந்தா 104. எனக்கு இங்கிருந்து இது கிடைச்சா போதுங்க. நீங்க சும்மா இந்த 169 அதுக்கு மேல அதெல்லாம் வேண்டியதே இல்லை. ஸோ இந்த 2 டைம் வந்தது மட்டும் இல்ல, லாஸ்ட் டைம்ல ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எத்தனை பேர் இதுல இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இது எடுக்கல. எனக்கு 49 வந்தாதான் எடுப்பேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஓப்பன் வந்து 149, ஆனா கீழே லோ பாத்தீங்களா 43.55 வரைக்கும் வந்துட்டு, ஆனா க்ளோஸ் வைக்கும்போது பாத்தீங்கன்னா 108. ஸோ எவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டி. இன்னைக்கு அத்தனை பேரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேல போயிடுச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டில். அப்பா, பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல இப்படிதான். அப்ப ஏன் இந்த விலை வந்து அவ்வளோ இம்பாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? நான் அதனாலதான் இதை வந்து முன்னாடியே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வேணாலும் நம்ம வந்து விலையை உள்ள போடலாம். உதாரணத்துக்கு 84,600 எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா 600 எடுத்து பாருங்க. 600 போட்டு என்ன பண்ணிருப்பாரு, 600 இங்க 49 வந்திருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா நம்ம இங்க 104 போடுவோம். 104 அல்லது 64 போட்டீங்கன்னா அதுக்கு வரல. அதே 81 போட்டீங்கன்னா 81க்கு வந்திருப்பாரு. 81 வந்திருப்பாரு. அங்கிருந்து நீங்க 81 வேண்டாங்க, 104க்கு வந்தா என்ட்ரி எடுன்னு போட்டுருங்க போதும். 104ல இருந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இது பெரிய டார்கெட் 275 வரைக்கும் போயிருப்பாரு. ஸோ இது எத்தனை பேர் எடுத்திருக்க முடியும் அப்படின்னா இந்த இடம்ல எடுக்க முடியாதுங்க. ஆனா இங்க வரும்போது எடுக்கலாம். அதுவே வந்து இங்க 81ல எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். ஸோ இங்க இதெல்லாம் வந்து நீங்களே வந்து ட்ரேட் பண்ணணும். இந்த 104 எவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க. டார்கெட் இதே வந்து 242 அடிக்கடி போய் அடிச்சுட்டு வந்திருப்பாரு. 261 போயிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா 275 போயிருக்காரு. இந்த கேண்டில் பாருங்க, ஹை பாத்தீங்கன்னா 242ல இருந்து கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட் வேல்யூங்கிறது 123. இங்க ஒரு சப்போர்ட் இருக்கும். 120 வரைக்கும் வந்து லோவஸ்ட் போயிருக்காரு. ஆனா க்ளோஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 199, 80 பாயிண்ட்ஸ். பயங்கரம். ஆனா இதெல்லாம் வந்து நீங்க ட்ரேடை இனிஷியேட் பண்ணும்போது தான் இதெல்லாம் நீங்க பழக்கத்துக்கு வரணும். ஏன் இந்த மார்க்கெட்ல இந்த வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும், புரியுதுங்களா? இதுதான் வந்து மார்க்கெட்ல நமக்கு தெரிஞ்சு ட்ரேட் பண்ண கத்துக்கணும். ஏன்னா இங்க யாரோ சொன்னாலும் மார்க்கெட்ல தயவு செய்து நான் சொன்னாலும் ஏத்துக்க கூடாதுங்க. நீங்களே வந்து ரிசர்ச் பண்ணி தான் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும். தயவு செய்து வந்து யாருடைய தூண்டுதலின் பேர்ல ட்ரேடே எடுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்க, இல்லையா வேடிக்கை பாருங்க. சின்ன சின்ன உதாரணங்களை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நம்ம மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து நான் சொன்னா இவர் சொன்னா மேல போகுமா, அவர் சொன்னா மேல போகுமா, இந்த யூடியூப்ல அவங்க சொன்னா மேல போயிருமா, இதெல்லாம் வேண்டாங்க. நீங்க எளிமையா மார்க்கெட்டை பாக்குற வரைக்கும் தாராளமா வந்து நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். நீங்களே நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இதுதான் உண்மை. சரிங்களா? ஓகே, மார்க்கெட் பத்தி நம்ம பார்த்துட்டோம். நிஃப்டி இன்னைக்கு ஆக்சுவலா வந்து காலையிலேயே யாரெல்லாம் வந்து என்எஸ்சி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புட்டை எடுத்திருப்பீங்கிறது தெரியும். மதியம் மட்டும் இன்னைக்கு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் எட்ஜ் தான் இருந்தது. இடையில மதியத்துக்கு மேலதான் ஒரு கால் உள்ள வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது டபுள் சைடு மொமெண்டத்துக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன். ஆனா வந்து பெரிய அளவுல திருப்பி வந்து கால் சோபிக்க முடியவில்லை. ஆனா புட்டு வந்து நீங்க செகண்ட் டைம் வந்தாலும் எடுத்துருக்கலாம். இப்போ புட்டோட டார்கெட் முடிஞ்சுதா அப்படின்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது மார்க்கெட்ல 26,000 புட்டு தான் மேல இருந்தாரு. அப்ப அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது 92 பாயிண்ட்ஸ் வரணும். 92 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25,902 வரைக்கும் கீழே வந்திருக்கணும். இது காலையிலே டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 840 வரைக்கும் வந்திருக்கணும். ஆனா அதனுடைய லோ வந்து பாத்தீங்கன்னா 845. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மல்டிபிள் எட்ஜா இருந்ததுனால
மார்க்கெட் வந்து எகைன் ஒரே சைடு போயிருக்கும். மதியம் மட்டும் இந்த ஹெட்ஜ் மாறி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் இது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை பார்க்க சொல்றேன். சரிங்களா? நீங்க எல்லா நேரமும் இது போய் என்எஸ்சி பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதை பார்த்துக்கிட்டு நீங்க மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் டவுன் ஆகுமா அல்லது நம்ம திருப்பி வந்தா ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுக்கலாமா, இதெல்லாம் வந்து நீங்க தாராளமா இந்த என்எஸ்சி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் பார்த்துடலாங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பீரியெல்லாம் நீங்க நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே போல நான் நேற்று யூடியூப்ல கொடுத்த ஸ்ட்ரைக்கு 26,150 122க்கு கீழே இருந்தா கால் 1-2 கீழே இருந்தா டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்னிங் பிரைஸ் கீழே வந்துருச்சு. இதே 138க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது மார்னிங்கே இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற இண்டிகேஷனே தேவையில்லை. இது ட்ரெண்டுக்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. நாளைக்கு மாதத்தினுடைய கடைசி நாள். எக்ஸ்பைரி எல்லாம் நேற்று முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நாளைக்கு ஈவினிங் நான் வந்து மந்த்லி வேல்யூஸ் கொடுத்துட்றேங்க. நீங்களே வந்து இந்த மந்த்து நீங்களே போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் இதில் பியூர் பாயிண்ட் மட்டும் எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். ஹை லோ க்ளோஸை வச்சு 3 நாளை டிவைட் பண்ணிக்கோங்க. அதே போல் நாளைக்கு மார்க்கெட்டில் நான் மந்த்லி வேல்யூஸ் கொடுக்குறேன். அதை வந்து நீங்களே இந்த மந்த்து ஆப்ரேட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு, என்ன மாதிரி நீங்க ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது அங்க கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனா அதுக்கு மாதத்தினுடைய முதல் நாள் ஓப்பன் நமக்கு தேவை. ஸோ அந்த ப்ரைஸை வச்சு நீங்க வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மந்த்லிக்கு போட்டுக்கோங்க. தயவு செய்து யாருடைய உதவி இல்லாம போட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்களே மார்க்கெட்டை இண்டெக்ஸ்ல பாருங்க, அதுலயே உங்களுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா நம்ம இதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிருங்க. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தேன், 948க்கு கீழே இருந்தா மார்க்கெட்டு டவுன்னு சொல்லியிருப்பேன். அது நேற்றுல இருந்தே பெரிய அளவுல போக முடியல மார்க்கெட்டு மேல. ஸோ அங்கிருந்து இந்த 948க்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் டவுன்ல இருந்திருப்பாரு. இன்னும் வந்து 815 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கு. இதுதான் அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு சப்போர்ட் எடுத்துட்டு போனபோது இவ்வளவு பெருசு மேல போயிருக்காரு. இந்த 815 உடைக்கும் போது ஃபர்தரா ஃபால் வரலாம். அப்படி ஃபால் வந்தது அப்படின்னா 682 வரைக்கும் போவதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுவே அப்சைடு போற மாதிரி இருந்தா 948க்கு மேல போய் சஸ்டெயின் ஆனா 26,082 வரைக்கும் கூட போக வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து வேல்யூஸ், பொசிஷனல் வேல்யூஸ் மட்டும்தான். புரியுதுங்களா? நாளைக்கு நிஃப்டியோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 49 பாயிண்ட்ஸ் 49ங்க. இது ஓப்பன்ல இருந்து நீங்க ஆட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட்டு நீங்க எப்பவும் போல ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 49 பாயிண்ட்ஸ் மேல போச்சுன்னா மார்க்கெட்டு புல்லிஷா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 49 பாயிண்ட்ஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா டவுன்ல இருக்குங்கிறத எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது போக இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் எப்போ அனுப்புறது அனுப்புவேன், அதுல நீங்க பாத்துக்கோங்க. அது போக வேற ஏதாவது கிளாரிட்டின்னு எனக்கு பிங் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணா பார்த்துருவோம். நான் எடுத்து வச்சேன். இதை எடுத்துக்கோங்க. 25,900 கால் 172 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே 26,000 புட்டு வந்து பாத்தீங்கன்னா 142க்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அப்படி 140ல சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் டவுன் ஆக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த விலை வரும்போது மட்டும் உங்களுடைய முடிவு எடுங்க. தயவு செய்து இது வந்து விலை அப்படிங்கிறது ட்ரெண்டுக்காக மட்டும்தான். இதை வச்சு நீங்க ட்ரேடா இனிஷியேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா இது உங்களுக்கு பல விஷயங்களை பத்தின ஒரு, ஏன்னா இது இன்னைக்கு இந்த பிரைஸுக்கு இம்பாக்ட் பண்ண பிரைஸ் தான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. நான் 3 விதமான இந்த கால்குலேஷன் கொடுப்பேன். அது மார்க்கெட்டோடைய எண்டுல அது முக்கியமான விலையா இருந்திருக்கா இல்லையாங்கிறத, இம்பாக்ட் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத வச்சுதான் நான் இந்த பிரைஸ் கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் ஒண்ணு பிவோட் வேல்யூ கொடுப்பேன் அல்லது இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல முக்கியமான விலையா செயல்பட்டதை எடுத்துதான் நான் இந்த பிரைஸ் கொடுப்பேன். நாளைக்கு இது கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும் இந்த பிரைஸ்க்கு. சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.